ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நெல்லிக்காய் கேண்டி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நார்மலாக நெல்லிக்காய் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செய்து கொடுங்க. டேஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம நார்மலாகவே கொடுக்கும்போது அது ஒரு சிலர் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிக்குங்க. இது பெரியவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக சாப்பிடும்போது புளிப்பு சுவை இருக்கிறப்ப நம்ம ஃபுல்லாக சாப்பிட முடியாது. இதில் டெய்லி ஒரு 2 பீஸ் நீங்கள் சாப்பிட்டிங்கனாவே போதுங்க. இப்போ இதுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை நான் முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த வெயில் டைமில் நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதை நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம கிச்சன் டவலில் போட்டு நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா இதை துடைச்சி எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை இந்த மாதிரி கேண்டி மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எல்லா நாளுமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா துடைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம இட்லி தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சுட்டு இதை நம்ம இந்த மாதிரி நல்லா பிச்சு எடுத்துக்கலாம் தனித்தனியாக. நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா ஈஸியாக அதுவே வந்துடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இது நம்மளுக்கு நெல்லிக்காய் கலர் மாறாமல் இருக்கும், கெட்டு போகாமையும் இருக்குங்க. இப்போ இனிப்புக்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேங்க. இது கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு புளிப்பான நெல்லிக்காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சர்க்கரை எல்லா நெல்லிக்காயிலையும் நம்மளுக்கு அந்த ஜூஸ் நல்லா இறங்கி வருங்க. நல்லா தண்ணி விட்டு வரும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அடுத்த நாள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. நம்மளுக்கு நெல்லிக்காய் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம வடித்து எடுத்துடலாம். இப்போ இதை வடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த தண்ணி நல்லா ஃபில்டராகி வந்துடும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு வந்துருச்சுங்க. இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு நாள் இப்போ நல்லா வெயிலில் காய வச்சிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா தனித்தனியாக உதிர்த்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நீங்கள் இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இதை நீங்கள் சர்பத் மாதிரி கூட போட்டு குடிச்சிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப காஞ்சிச்சுனாலும் நல்லா இருக்காதுங்க. இப்போ இது கூடவே நம்மளுக்கு நெல்லிக்காய் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டெய்லி குழந்தைங்களுக்கு ஒரு 2 பீஸ் கொடுத்து விட்டிங்கனாவே போதுங்க ஸ்நாக்ஸாக. மற்ற ஸ்நாக்ஸ் கூட இதை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.